ஹலோ அண்ட் வெல்கம் பேங்கிங் ஆஸ்பிரன்ட்ஸ். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஸ்கோர் கிளவரின் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பாட்காஸ்ட். நான் உங்க நிலா. அண்ட் நான் உங்க சிபி. நம்ம ரெண்டு பேரும் ஸ்கோர் கிளவர்ல இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ். இன்னைக்கு டிசம்பர் 22, 2025க்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸை பத்தி ஃபன்னா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆமா சிபி, இந்த எல்லா கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல இருக்கிற டெய்லி பேங்கிங் பிரீமியம் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்ல இருந்து தான் எடுத்திருக்கோம். அந்த பிடிஎஃப் அப்சல்யூட்லி ஃப்ரீ. அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. எக்ஸாக்ட்லி நீலா. மற்ற சோர்சஸ் மாதிரி பக்கம் பக்கமா இல்லாம நம்ம பிடிஎஃப் ரொம்பவே கன்சைஸா எக்ஸாம்க்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் இருக்கும். ஆனா பெர்ஃபார்மன்ஸ்ல நம்ம தான் கெத்து. சமீபத்தில் நடந்த பேங்க் எக்ஸாம்ஸ்ல நம்ம பிடிஎஃப் படிச்ச ஆஸ்பிரன்ட்ஸ் மேக்ஸிமம் 29 அட்டெம்ப்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. சும்மாவா? ஆர் ஃபுல் டைம் கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் டெய்லி நியூஸ் பேப்பர்ஸை அலசி ஆராய்ஞ்சு மற்ற சோர்சஸை விட 5 மடங்கு குறைவான கண்டென்ட்ல ஆனா அதை விட பல மடங்கு சிறப்பான பெர்ஃபார்மன்ஸ் தர மாதிரி கண்டென்ட்டை கியூரேட் பண்றாங்க. ஸோ மறக்காம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிடுங்க. சரி, இன்னைக்கு நியூஸ்குள்ள போலாமா சிபி? லெட்ஸ் கோ. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? நேஷனல் நியூஸ்ல ஆரம்பிக்கலாம். நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அஸ்ஸாம்ல டிப்ரூகர் மாவட்டத்துல ஒரு பிரவுன்ஃபீல்ட் அமோனியா யூரியா பிளான்ட்டுக்கு அடிக்கல் நாட்டியிருக்காரு. பிரவுன்ஃபீல்ட்னா அப்படின்னா என்ன நீலா? குட் கொஸ்டின் சிபி. பிரவுன்ஃபீல்டுனா ஏற்கனவே இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியல் சைட்டையே எக்ஸ்பேண்ட் பண்றது அல்லது ரீடெவலப் பண்றது. கிரீன்ஃபீல்டுனா புதுசா ஒரு இடத்துல ஆரம்பிக்கிறது. ஸோ இது ஒரு எக்ஸிஸ்டிங் ஃபெசிலிட்டியோட எக்ஸ்பான்ஷன். இந்த ப்ராஜெக்டோட மதிப்பு 10,601 கோடி ரூபாய். 2030ல இது செயல்பட தொடங்கும். வாவ், அப்போ ப்ரொடக்ஷன் எவ்வளோ இருக்கும்? ஒரு வருஷத்துக்கு 12.7 லட்சம் மெட்ரிக் டன்ஸ் யூரியா உற்பத்தி பண்ணும்னு எதிர்பார்க்கப்படுது. இது அஸ்ஸாம் வேலி ஃபர்டிலைசர் அண்ட் கெமிக்கல் லிமிடெட் தான் மேனேஜ் பண்ண போறாங்க. இது ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர். அஸ்ஸாம் கவர்மெண்ட், ஆயில் இந்தியா, நேஷனல் ஃபர்டிலைசர்ஸ் லிமிடெட், ஹிந்துஸ்தான் உர்வாரப் அண்ட் ரசாயன் லிமிடெட் அண்ட் பிரம்மபுத்ரா வேலி ஃபர்டிலைசர் கார்ப் லிமிடெட் இவங்க எல்லாரும் சேர்ந்து நடத்துறாங்க. சூப்பர், பெரிய லிஸ்டா இருக்கு. சரி, அடுத்த நியூஸ். அடுத்ததா யூனியன் மினிஸ்டர் சர்பானந்த சோனோவால் அவர்கள் மும்பைல 3rd குளோபல் இன்டர்நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் மெரீன் எய்ட்ஸ் டு நேவிகேஷன் அண்ட் லைட் ஹவுஸ் அத்தாரிட்டிஸ் கவுன்சில் செஷனை தொடங்கி வச்சிருக்காரு. ஐஏஎல்ஏயா? அதென்ன அசோசியேஷன்? ஐஏஎல்ஏன்றது ஒரு நான் ப்ராஃபிட் இன்டர்நேஷனல் பாடி. கடன் பயணத்துக்கு உதவுற விஷயங்கள், அதாவது மெரீன் எய்ட்ஸ் டு நேவிகேஷனுக்கு குளோபல் ஸ்டாண்டர்ட் செட் பண்றாங்க. இந்த ஈவெண்ட்ல சோனோவால் அவர்கள் லைட் ஹவுஸ் டூரிசம்காக ஒரு டிஜிட்டல் டிக்கெட்டிங் போர்ட்டலை லான்ச் பண்ணியிருக்காரு. இதன் மூலமா இந்தியா முழுவதும் இருக்கிற 75 லைட் ஹவுசஸ்க்கு நாம சுலபமா டிக்கெட் புக் பண்ணலாம். நாம ஒரு ட்ரிப் போலாமா சிபி லைட் ஹவுஸ் பார்க்க? கண்டிப்பா நீலா, புக்கிங்கை நான் பாத்துக்கிறேன். வேற ஏதாவது ஸ்பெஷலா நடந்துச்சா? ஓ எஸ், இந்தியாக்கு 2027ல நடக்க போற ஐஏஎல்ஏ கான்ஃபரன்ஸ் அண்ட் ஜெனரல் அசெம்பிளிய ஹோஸ்ட் பண்றதுக்கு அப்ரூவல் கிடைச்சிருக்கு. இது ஒரு பெரிய விஷயம். கிரேட். அடுத்ததா நம்ம பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அவர்கள் ராஷ்டிரபதி பவன்ல பரம்வீர் தீர்கா அப்படின்னு ஒரு கேலரியை திறந்து வச்சிருக்காங்க. விஜய் திவாஸை முன்னிட்டு இதை பண்ணிருக்காங்க. விஜய் திவாஸ்னா 1971 வார்ல இந்தியாவோட மிலிட்ரி விக்டரியை கமமரேட் பண்ற நாள், சரிதானே? கரெக்ட். இந்த புது கேலரியில இந்தியாவின் ஹையஸ்ட் மிலிட்டரி டெக்கரேஷனான பரம்வீர் சக்ரா வாங்கின 21 பேருடைய போர்ட்ரேட்ஸ் வைக்கப்பட்டிருக்கு. போர்க்களத்தில் அவங்க காட்டின வீரத்துக்காக இந்த விருது கொடுக்கப்படும். முன்னாடி இந்த இடத்துல பிரிட்டிஷ் எய்ட் ஸ்டுடி கேமோட போர்ட்ரேட்ஸ் இருந்துச்சு. இப்போ நம்ம ஹீரோஸோட போர்ட்ரேட்ஸ் இருக்கு. கேக்க கூஸ்பம்ஸ் வருதுல? அப்சல்யூட்லி அ ப்ரவுட் மொமெண்ட். சரி, இப்ப நாம பேங்கிங் செக்மெண்ட்டுக்கு போலாம். இதுதான் நம்ம எக்ஸாம் ஆஸ்பிரன்ட்ஸ்க்கு ரொம்ப முக்கியம். ஆமா. ஃபர்ஸ்ட் நியூஸ் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பத்தி. அவங்க என்ஆர்ஐஸ்க்காக, அதாவது நான் ரெசிடென்ட் இண்டியன்ஸ்க்காக ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் குளோபல் சேவிங்ஸ் அக்கவுண்ட்னு ஒன்று லான்ச் பண்ணிருக்காங்க. இது குஜராத்ல இருக்கிற கிஃப்ட் சிட்டி யூனிட் மூலமா செயல்படும். இதுல எந்த ஸ்பெஷல் சிபி? என்ஆர்ஐஸ் இந்த அக்கவுண்ட்ல யூஎஸ் டாலர்ஸ், அதாவது டாலர்ஸ் அண்ட் யூரோஸ் இயூஆர் இதுலயே சேவிங்ஸை மெயின்டைன் பண்ணலாம். இது ஃபுல்லி டிஜிட்டல் அக்கவுண்ட். ஸோ கரன்சி கன்வர்ஷன் தேவைப்படாது. எக்ஸ்சேஞ்ச் ரேட் ரிஸ்க்ல இருந்து தப்பிக்கலாம். பிளஸ் கம்படிட்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அண்ட் டாக்ஸ் பெனிஃபிட்ஸும் உண்டு. சவுண்ட்ஸ் லைக் a great deal for NRIs. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட MD and CEO யாரு? வி வைத்தியநாதன். ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பைல இருக்கு. 2015ல தான் ஆரம்பிச்சாங்க. சூப்பர்ப். நெக்ஸ்ட் செபிடிட இருந்து ஒரு அப்ரூவல் வந்திருக்கு. நேஷனல் கமாடிட்டி அண்ட் டெரிவேட்டிவ்ஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் டிரான்சாக்ஷன் பிளாட்ஃபார்ம் ஆரம்பிக்க இன் பிரின்சிபல் அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. ஓ, NCDXா? அவங்க அக்ரிகல்ச்சரல் கமாடிட்டிஸ்ல தானே டீல் பண்ணுவாங்க?
எக்ஸாக்ட்லி. இப்போ அவங்க ஆபரேஷன்ஸை டைவர்சிஃபை பண்றாங்க. இந்த மியூச்சுவல் ஃபண்ட் பிளாட்ஃபார்ம் மூலமா இன்வெஸ்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் லெட் ஃப்ரேம்வொர்க்லயே எம்எஃப் யூனிட்ஸை வாங்கவும் விற்கவும் முடியும். இது அவங்க எக்விட்டி மார்க்கெட்குள்ள நுழையறதுக்கு ஒரு முன்னோட்டமா பார்க்கப்படுது. இன்ட்ரெஸ்டிங் மூவ். சரி, அடுத்ததும் செபி பத்தி தானே. அவங்க ஏதோ மார்க்கெட் ரெகுலேஷன்ஸை மாத்திருக்காங்களாமே. ஆமா சிபி, இது ரொம்ப முக்கியமான அப்டேட். செபி தன்னோட 212வது போர்ட் மீட்டிங்ல சில ரெகுலேட்டரி ரீஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. பழைய 1992 ஸ்டாக் புரோக்கர்ஸ் ரெகுலேஷன்ஸ்க்கு பதிலா புதுசா செபி ஸ்டாக் புரோக்கர்ஸ் ரெகுலேஷன்ஸ் 2025 கொண்டு வர்றாங்க. கம்ப்ளையன்ஸை சிம்பிளிஃபை பண்றது தான் நோக்கம். என்னென்ன மாற்றங்கள், கொஞ்சம் சிம்பிளா சொல்லு. சொல்றேன். முதல்ல புரோக்கரேஜ் லிமிட்ஸ். கேஷ் மார்க்கெட் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு புரோக்கரேஜ் கேப் இப்போ 6.59 பிபிஎஸ் இருந்துச்சு. முன்னாடி 8.59 பிபிஎஸ் இருந்துச்சு. 1 பேசிஸ் பாயிண்ட்னா 0.01%. ஸோ புரோக்கரேஜ் காஸ்ட் குறையுது. அப்போ டெரிவேட்டிவ்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு அதுக்கு 2 பிபிஎஸ் குறைச்சிருக்காங்க. அப்புறம் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ லிமிட்ஸ்க்கு இப்போ பேஸ் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு புது பெயர். டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோனா பேஸ் எக்ஸ்பென்ஸ், புரோக்கரேஜ், ரெகுலேட்டரி அண்ட் ஸ்டாட்யூட்டரி லெவிஸ் எல்லாம் சேர்ந்தது. ஓகே, இன்னும் இருக்கா? சரி, வேற என்னென்ன மாற்றங்கள் இருக்கு. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் தான் இனிமே ஸ்டாக் புரோக்கர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் லைன் ரெகுலேட்டர்ஸா செயல்படுவாங்க. ஹை வேல்யூ டெட் லிஸ்டட் என்டிட்டிஸ்க்கான த்ரெஷ்ஹோல்ட 1000 கோடியில இருந்து 5000 கோடிக்கு உயர்த்திருக்காங்க. அப்பா, இவ்ளோ இருக்கா? கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் பத்தியும் ஏதோ சொன்னாங்களே. ஆமா, கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் சிஆர்ஏஸ் இப்ப மத்த ஃபினான்ஷியல் செக்டார் ரெகுலேட்டர்ஸோட பர்வியூல இருக்கிற ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை கூட ரேட் பண்ணலாம். கடைசியா அன்கிளைம்ட் அமௌண்ட்ஸை இப்போ ஒரே ஒரு தடவை தான் மெச்சூரிட்டி டேட்ல இருந்து 7 வருஷத்துக்கு அப்புறம் இன்வெஸ்டர் எஜுகேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபண்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். முன்னாடி மல்டிபிள் டிரான்ஸ்ஃபர்ஸ் இருந்துச்சு. ஐயோ, தேங்க்ஸ் நீலா, இதெல்லாம் அழகா பிரேக் டவுன் பண்ணதுக்கு. செபி சேர்மன் யார் இப்போ? துஹின் காண்டா பாண்டே. செபி 1988ல எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பைல இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன பிரேக். இவ்ளோ விஷயங்களை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு யோசிக்கிறீங்களா? கவலையே வேண்டாம். ஆமா, அதுக்கு தான் நம்ம ஸ்கோர் கிளவர் ஆப் கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கு. கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜிகேவை சுலபமா மெமரைஸ் பண்ண இந்த ஆப்ல ஒரு யூனிக் நியூ லேர்னிங் டெக்னிக் இருக்கு. ஒரு தடவை படிச்சீங்கன்னா லைஃப்ல மறக்கவே மாட்டீங்க. சீரியஸ்லி, நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த புது பாட்காஸ்ட் முயற்சி பத்தி உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த பாட்காஸ்ட் உருவாக்க நிறைய எஃபர்ட் போடுறோம். சோ ப்ளீஸ் எங்களுக்காக ஒரு லைக், ஷேர் அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. யோர் சப்போர்ட் மீன்ஸ் a lot to us. சரி, பேக் டு தி நியூஸ். இப்ப அக்ரிமெண்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்தியா அண்ட் சவுதி அரேபியா ஒரு பைலாட்ரல் விசா வேவர் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க. விசா வேவர்னா விசா இல்லாமலே டிராவல் பண்ணலாமா? எல்லாருக்கும் இல்ல நீலா. இது டிப்ளமேட்டிக், ஸ்பெஷல் அண்ட் அஃபிஷியல் பாஸ்போர்ட்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். அவங்க ஷார்ட் ஸ்டேக்கு விசா இல்லாம டிராவல் பண்ணிக்கலாம். இந்த அக்ரிமெண்ட் இந்தியா சவுதி ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் கவுன்சில் ஃப்ரேம்வொர்க் கீழே ரியாத்ல கையெழுத்தானது. ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் சொல்லட்டா? சவுதி அரேபியாக்கு சைனாக்கு அப்புறம் இந்தியா தான் செகண்ட் லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர். அதே மாதிரி இந்தியாக்கு சவுதி அரேபியா 5th லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர். தட்ஸ் அ கிரேட் இன்ஃபோ. அடுத்ததா, இந்தியா நெதர்லாண்ட்ஸ் கூட ஒரு MOU சைன் பண்ணிருக்கு. மேரிடைம் ஹெரிடேஜ்ல கோஆபரேஷனை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு. மேரிடைம் ஹெரிடேஜ்னா கடல்சார் பாரம்பரியமா? கரெக்ட். குஜராத்ல லோத்தல்ல அமைய போற நேஷனல் மேரிடைம் ஹெரிடேஜ் காம்ப்ளெக்ஸோட டெவலப்மெண்ட்டுக்கு இந்த MOU ரொம்ப முக்கியம். இந்த அக்ரிமெண்ட் மூலியமா நம்ம NMHC-ய ஆம்ஸ்டர்டாம்ல இருக்கிற நேஷனல் மேரிடைம் மியூசியம் கூட லிங்க் பண்றாங்க. சூப்பர். நம்மளோட கடல்சார் வரலாற்றை பாதுகாக்க இது ஒரு நல்ல முயற்சி. இப்ப இன்டர்நேஷனல் நியூஸ் போலாமா? போலாமே. 7th செஷன் ஆஃப் த UN என்வாயர்மெண்ட் அசெம்பிளி UNEA7 கென்யால நைரோபியில இருக்கிற UNEP ஹெட் குவார்ட்டர்ஸ்ல நடந்திருக்கு. இதுதான் வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் டிசிஷன் மேக்கிங் பாடி. இதோட தீம் என்ன சிபி? தீம் அட்வான்சிங் சஸ்டெயினபிள் சொல்யூஷன்ஸ் ஃபார் அ ரெசிலியன்ட் பிளானட். இதோட சேர் ஓமனை சேர்ந்த டாக்டர் அப்துல்லா பின் அலி அல் அம்ரி. நம்ம இந்தியா சார்பா யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் கீர்த்தி வர்தன் சிங் கலந்துக்கிட்டாரு. இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் என்னவா இருந்துச்சு? இந்தியா ஸ்ட்ரெங்தனிங் த குளோபல் மேனேஜ்மெண்ட் ஆஃப் வைல்ட் ஃபயர்ஸ்னு ஒரு ரெசல்யூஷனை வெற்றிகரமா அடாப்ட் பண்ண வச்சிருக்கு. யூனெப்போட ஸ்ப்ரெடிங் லைக் வைல்ட் ஃபயர் ரிப்போர்ட் படி காட்டு தீ 2030க்குள்ள 14%, 2050க்குள்ள 30% அண்ட் 2100க்குள்ள 50% அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காங்க. பயமா இருக்குல்ல? டெஃபினெட்லி. இந்த செஷன்ல வேற என்ன முடிவுகள் எடுத்தாங்க? மெம்பர் ஸ்டேட்ஸ் மொத்தம் 11 ரெசல்யூஷன்ஸ், 3 டிசிஷன்ஸ் அண்ட் ஒரு மினிஸ்டீரியல் டிக்ளரேஷனை அடாப்ட் பண்ணாங்க. அடுத்த UNEA8க்கு ஜமைக்காவை சேர்ந்த மேத்யூ சமூதாவை பிரசிடென்ட்டா எலெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் நைரோபியில தான் நடக்கும்.
நெக்ஸ்ட் நம்ம பிஎம் மோடி ஜோர்டானுக்கு விசிட் போயிருக்காரு. இது இந்தியா ஜோர்டான் டிப்ளோமேட்டிக் ரிலேஷன்ஸோட 75th ஆனிவர்சரியை ஒட்டி நடந்திருக்கு. அங்க என்னென்ன முக்கிய விஷயங்கள் நடந்தது? பிஎம் மோடி அடுத்த 5 வருஷத்துல பைலாட்ரல் ட்ரேட $5 பில்லியன் உயர்த்தணும்னு ப்ரொபோஸ் பண்ணியிருக்காரு. இப்போ 2024ல $2.3 பில்லியன் இருக்கு. இந்தியா தான் ஜோர்டானுக்கு 3rd லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர். வாவ், வேற ஏதாவது அக்ரிமெண்ட்ஸ் இருக்கா? ஆமா, 5 கீ MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஜோர்டானோட டிஜிட்டல் பேமெண்ட் சிஸ்டம் கூட நம்ம UPI-ஐ இணைக்கிறத பத்தியும் ப்ரொபோஸ் பண்ணியிருக்காரு. அப்புறம் இந்தியன் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆபரேஷன் ப்ரோக்ராம் கீழே ஜோர்டானுக்கு கொடுக்கிற ஸ்லாட்ஸை 35ல இருந்து 50-ஆ அதிகரிச்சிருக்காங்க. ஹெரிடேஜ் சம்பந்தமா ஏதாவது இருக்கா? இருக்கு. ஜோர்டான்ல இருக்கிற பெட்ராவுக்கும் நம்ம இந்தியால இருக்கிற எல்லோரா கேவ்ஸ்க்கும் நடுவுல ஒரு ட்வின்னிங் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. ஹெரிடேஜ் கன்சர்வேஷன் டூரிசம ப்ரொமோட் பண்றதுக்கு. ஜோர்டன் இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ்ல சேரவும் விருப்பம் தெரிவிச்சிருக்கு. ஃபேண்டாஸ்டிக். யுனெஸ்கோ பத்தி ஒரு நியூஸ் இருக்குல்ல? ஆமா, 20th session of the UNESCO Intergovernmental Committee for the Safeguarding of Intangible Cultural Heritage நம்ம நியூ டெல்லியில ரெட் ஃபோர்ட்ல நடந்திருக்கு. இந்தியா இந்த ஈவெண்ட்டை ஹோஸ்ட் பண்றது இதுவே முறை. இன்டான்ஜிபிள் கல்ச்சரல் ஹெரிடேஜ்னா? நம்ம கலை, விழாக்கள், பாரம்பரிய அறிவு மாதிரி கண்ணால பார்க்க முடியாத, ஆனா நம்ம கலாச்சாரத்தோட ஒரு பகுதியா இருக்கிற விஷயங்கள் தான் இன்டான்ஜிபிள். இந்த செஷனுக்கு விஷால் வி சர்மா, அம்பாசிடர் ஆஃப் இந்தியா டு யுனெஸ்கோ தான் சேர். இந்த செஷன்ல யுனெஸ்கோவோட ரெப்ரசன்டேட்டிவ் லிஸ்ட் ஆஃப் இன்டான்ஜிபிள் கல்ச்சரல் ஹெரிடேஜ் ஆஃப் ஹியூமனிட்டில 77 நாடுகள்ல இருந்து 67 புது எலிமெண்ட் சேர்க்கப்பட்டிருக்கு. இதன் மூலமா இப்ப யுனெஸ்கோ ஹெரிடேஜ் லிஸ்ட்ல 157 நாடுகள்ல இருந்து 849 கல்ச்சரல் பிராக்டிசஸ் இருக்கு. புதுசா எந்த நாடுகள்லாம் லிஸ்ட்ல வந்திருக்கு? பார்படோஸ், சாட், த கமோரோஸ், எல் சால்வடார், கெபான், லிபியா அண்ட் சாவோ தொமே அண்ட் பிரின்சிபே. இந்த நாடுகளுக்கு 2025ல தான் முறையா யுனெஸ்கோ ICH லிஸ்ட்ல இடம் கிடைச்சிருக்கு. கிரேட். இனி டிஃபென்ஸ் நியூஸ்க்கு ஜம்ப் பண்ணலாம். ரஷ்யா இந்தியா கூட ஒரு முக்கியமான பேக்டை சட்டமாக்கியிருக்கு. என்ன பேக்ட் அது? ரெசிப்ரோக்கல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லாஜிஸ்டிக்ஸ் சப்போர்ட், சுருக்கமா ரெலோஸ். ரஷ்யன் பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின் இதுக்கு ஃபார்மலா சைன் பண்ணிட்டாரு. இந்த அக்ரிமெண்ட் மூலியமா 2 நாட்டு மிலிட்ரி ஃபார்மேஷன்ஸ், வார்ஷிப்ஸ் அண்ட் ஏர்கிராஃப்ட்ஸும் ஜாயிண்ட் எக்ஸசைசஸ் அண்ட் ஹியூமானிட்டேரியன் அசிஸ்டன்ஸ்க்காக ஒருத்தர் நாட்டு ஃபெசிலிட்டிஸை இன்னொருத்தர் பயன்படுத்திக்கலாம். இதனால இந்தியாக்கு என்ன ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்டேஜ்? இந்தியாவுக்கு ஆர்க்டிக்ல முர்மான்ஸ்க், ஃபார் ஈஸ்ட்ல விளாடிவாஸ்டாக் மாதிரி கீ ரஷ்யன் ஃபெசிலிட்டிஸ்க்கு ஆக்சஸ் கிடைக்கும். இது ஒரு ஹியூஜ் ஸ்ட்ராட்டஜிக் கெயின். ஆசம். அடுத்ததா இந்தியன் நேவில ஒரு கமிஷனிங் நடந்திருக்கு. ஆமா, இந்தியாலேயே டிசைன் பண்ணி உற்பத்தி பண்ண முதல் டைவிங் சப்போர்ட் கிராஃப்ட் DSC-A20 கொச்சி நேவல் பேஸ்ல கமிஷன் பண்ணிருக்காங்க. இதை தீதர்கர் ரேல் சிஸ்டம்ஸ் லிமிடெட் தான் கட்டியிருக்காங்க. 2021 கான்ட்ராக்ட் படி இந்த மாதிரி 5 கிராஃப்ட்ஸ் கட்டணும். இது அதுல முதல் கிராஃப்ட். இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன? இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் 390 டன்ஸ். இது ஒரு கேட்டமரான் ஹல் ஃபார்ம் கொண்டது. அதனால ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்கும். இந்த ஷிப் சதர்ன் நேவல் கமாண்ட் கீழே கொச்சியில பேஸ் ஆகியிருக்கும். பெர்ஃபெக்ட். அவார்ட்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பாத்துறலாமா? ஷூர். சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் ஆஃபீஸர் தினேஷ் கட்டக்கு யூனியன் ஹோம் மினிஸ்டர்ஸ் எஃபிஷியன்சி மெடல் கிடைச்சிருக்கு. இதோட ஹிந்தி பெயர் கேந்திரிய கிரக மந்திரி தக்ஷதா பதக். எதுக்காக இந்த மெடல்? அவரோட எக்ஸம்ப்ளரி சர்வீஸ், டிசிப்ளின் அண்ட் நேஷனல் செக்யூரிட்டிக்காக ஹோம் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி இந்த மெடலை கொடுத்திருக்காங்க. ஓகே, சேட் நியூஸ். டாக்டர் ராம்விலாஸ் தாஸ் வேதாந்தி காலமாயிட்டாரு. ஆமா, அவர் ராம் ஜென்மபூமி மூவ்மெண்டோட ஒரு சீனியர் லீடர் அண்ட் BJP மெம்பர். அவருக்கு 67 இயர்ஸ், 2 முறை MP-ஆவும் இருந்திருக்காரு. இன்னொருத்தரும் காலமாயிருக்காரே. ஆமாம், ஷமனூர் சிவசங்கரப்பா, வெட்ரன் காங்கிரஸ் லீடர் அண்ட் சிட்டிங் MLA. அவருக்கு 94 இயர்ஸ், 6 முறை தாவனகிரை சவுத் கான்ஸ்டிடியூவன்சிலிருந்து MLA-வா இருந்திருக்காரு. ஃபார்மர் MP-யும் கூட. மே தேர் சோல்ஸ் ரெஸ்ட் இன் பீஸ். கடைசியா இம்பார்ட்டன்ட் டேஸ். நேஷனல் எனர்ஜி கன்சர்வேஷன் டே December 14th, 1991லிருந்து அப்சர்வ் பண்றோம். அண்ட் யூனிசெஃப் டே? அது December 11th. யூனிசெஃப்னா யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர்நேஷனல் சில்ட்ரன்ஸ் எமர்ஜென்சி ஃபண்ட். அதோட எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் கேத்ரின் ரசல். அவ்வளவுதான். இன்னைக்கான எல்லா இம்பார்ட்டன்ட் நியூஸையும் கவர் பண்ணிட்டோம். எஸ், ஆஸ்பிரன்ஸ் கேட்டிங்க இல்லையா? இப்போ உங்களை டெஸ்ட் பண்ண வேண்டாமா? நம்ம டெலிகிராம்ல இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் லீக்ல கலந்துக்கோங்க. அது கரண்ட் அஃபேர்ஸ்க்கான ஒரு IPL மாதிரி. தினமும் இரவு 8 மணிக்கு அன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து ஒரு குவிஸ் நடக்கும். இது ஒரு மாசம் முழுக்க நடக்கிற லீக். மந்த் எண்ட்ல டாப் ஸ்கோரர்ஸ்க்கு எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸ் காத்துட்டு இருக்கு. சோ மிஸ் பண்ணாதீங்க. உடனே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் லீக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. பிராக்டிஸ் மேக்ஸ் யூ பெர்ஃபெக்ட். மீண்டும் நாளைக்கு இதே மாதிரி ஒரு எக்ஸைட்டிங் பாட்காஸ்ட்ல சந்திக்கலாம். கீப் லேர்னிங், கீப் growing. This is Nila and Sibi signing off from Score Clever. Bye-bye.